Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, சில பெனால்ட்டிஸு, சில அஃபென்ஸு, அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன எல்லாம் சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு மிஸ்டேக்னு ஒன்று நடந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்குக்கு வந்து நமக்கான ரெமெடி என்ன, நமக்கு இப்போ அஸ் அ பப்ளிக் சிட்டிசனாக வந்து நமக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னா அது வந்து நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம், அது நம்ம மேலே வேணும்னே போடுறாங்க, இல்லை கான்ஸ்டியூஷனில் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி ரெமெடி இருக்கும்ல, இல்லை நம்ம வந்து வேற ஆள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரெமெடி இருக்குன்னா அதுக்கு பேர் தான் வந்து ரெமெடிஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. நமக்கு இந்த பாயிண்டில் வந்து நமக்கு 3 டைப் ஆஃப் ரெமெடி இருக்குது. கான்ஸ்டியூஷனல் ரெமெடி, ஸ்டாச்சுட்டரி ரெமெடி, அப்புறம் ஆர்டினரி ஆர் ஈக்விட்டபிள் ரெமெடி. இந்த 3 தான் வந்து நமக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெமெடிஸ். அதில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி அப்படிங்கிறது என்னென்னா, கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பார்த்தோம், அந்த கான்ஸ்டியூஷனில் நமக்கு கொடுக்கப்பட்ட ரெமெடிஸ் தான் வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. அடுத்து ஸ்டாச்சுட்டரி ரெமெடினா ஸ்டாட்யூட்ஸ், சில ஆக்டெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, கம்பெனிஸ் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஆக்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க இந்த மிஸ்டேக்குக்கு வந்து ஒரு சிட்டிசன் பாதிக்கப்பட்டாருன்னா அந்த சிட்டிசனுக்கான ரெமெடி வந்து இந்த இதுதான் அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு ஆக்ட் ஆர் ஸ்டாட்யூட்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த ரெமெடிக்கு பேர் தான் என்ன, ஸ்டாச்சுட்டரி ரெமெடி. தேர்ட் டைப் என்ன, ஆர்டினரி ஆர் ஈக்விட்டபிள் ரெமெடி. ஆர்டினரி ஆர் ஈக்விட்டபிள் ரெமெடி அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ஒரு பர்சன் வந்து தப்பு பண்ணாத பர்சன் வந்து தண்டிச்சிட்டான்னா அவனுக்கு கொடுக்கப்படுற ரெமெடி தான் வந்து ஆர்டினரி ஆர் ஈக்விட்டபிள் ரெமெடி. இது 3க்கும் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றிலையும் சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒவ்வொன்றுக்கும் கான்செப்ட்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமெடி அப்படிங்கிறதுல 2ஆக பிரியுது, ஜுடிஷியரி அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது 2 தான் நமக்கு பிரியுது. ஜுடிஷியரி அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஏற்கனவே கோர்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம். ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது அடுத்த டாபிக். இன்னொன்று, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம், டெலகேஷன் ஆஃப் டிஸ்க்ரிஷன், எக்ஸசைஸ் ஆஃப் டிஸ்க்ரிஷன். இது டெலகேஷன் ஆஃப் டிஸ்க்ரிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அவருக்கு கொடுக்கப்படுற ஒரு டிஸ்க்ரிஷன் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன். டிஸ்க்ரிஷன்னா என்னென்னா, கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை கான்ஸ்டியூஷன்லேருந்தோ ஒரு பர்டிகுலர் அத்தாரிட்டிக்கு உனக்கு வந்து இதை நீ எக்ஸசைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாமையும் இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு பேர் தான் டிஸ்க்ரிஷன். அந்த டிஸ்க்ரிஷனை அவர் டெலிகேட் பண்ணுறாருன்னா இன்னொரு ஆளுக்கு மாற்றி விடுறாரு, அவரோட சபார்டினேட்ஸ்க்கு யாருக்கோ வந்து இதை நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணலை, தேவைப்பட்டால் நீ எக்ஸசைஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி மாற்றி விடுறாரு. அதுக்கு பேர் தான் டெலிகேஷன் ஆஃப் டிஸ்க்ரிஷன். அடுத்தது என்னது, எக்ஸசைஸ் ஆஃப் டிஸ்க்ரிஷன். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷனை அவரே வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸசைஸ் ஆஃப் டிஸ்க்ரிஷன். இந்த எக்ஸசைஸ் ஆஃப் டிஸ்க்ரிஷன்னா அவர் வந்து டிஸ்க்ரிஷன், அவருக்கு கொடுத்த ஆப்ஷன் ஒரு லெவலுக்கு, ஒரு அத்தாரிட்டி அளவுக்கு தான் வந்து அவருக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த அத்தாரிட்டிக்கும் மேலே அவர் பண்ணாருன்னா அதுக்கு பேர் என்ன, அப்யூஸ் ஆஃப் டிஸ்க்ரிஷன். நார்மலாக தெரியும், ஒரு கம்பெனியில் ஒரு பர்சனுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷனுக்கு மேலே வந்து அவர் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணாருன்னா அதுக்கு பேர் தான் வந்து அப்யூஸ் ஆஃப் பவர்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இவர் கொடுக்கப்படுற ஒரு டிஸ்க்ரிஷனுக்கு மேலே பண்ணாருன்னா அதுக்கு பேர் வந்து அப்யூஸ் ஆஃப் டிஸ்க்ரிஷன். இது ஒன்று. அப்யூஸ் ஆஃப் டிஸ்க்ரிஷன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸை மீறுறது. அப்புறம் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்னென்னா, அவர் எப்படி சொல்கிறது, சில பர்டிகுலர் ஒரு எக்ஸாக்டான ஒரு மீனிங்கோ இல்லை எக்ஸாக்டான ஒரு பர்பஸோ இல்லாமல் அவர் டிஸ்க்ரிஷனை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன், ஒரு பர்சன் வந்து லைசன்ஸ் இல்லாமல், வண்டிக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஒரு வண்டியை வந்து ஓட்டிகிட்டு வராரு. இந்த கேஸில் ஒரு பர்சன் இவருக்கு வந்து ஃபைன் போடணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி, லாவில் சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் இவருக்கு கொடுக்குற டிஸ்க்ரிஷன் என்னது, ஃபைன் போடலைனாலும் பரவாயில்ல, பிரைப் லஞ்சம் வாங்கிட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கிற டிஸ்க்ரிஷன். இப்போது இந்த லைசன்ஸ் இல்லாமல் வந்தவர்கிட்ட இவர் வந்து டிஸ்க்ரிஷனை காமிக்கலாம். ஆனால் இப்போ வந்து இன்னும் ஒருத்தவர் வந்து லைசன்ஸோடு வராரு, லைசன்ஸ் கையில் வச்சுருக்காரு, ஓட்டுறாரு. இப்போ இவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பர்பஸாக வந்து அவர்கிட்ட பணம் வாங்கணுங்கிறதுக்காண்டியே வந்து சில எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் வந்து சொல்கிறது, நீ ஸ்பீடாக வந்த, இங்கே நீ நிப்பாட்டலை, இங்கே நீ இந்த ஸ்பீடை தாண்டி வந்துட்ட, அவனை முந்திட்டு வந்துட்ட, இந்த மாதிரி ஏதாச்சும் கண்ணாப்பின்னான்னு ரீசன் சொல்லி இதுக்காண்டி நீ எனக்கு ஃபைனை கட்டுன்னு சொல்லி லஞ்சம் வாங்குறது தான் வந்து அப்யூஸ். அவருக்கு கொடுக்கப்பட்ட டிஸ்க்ரிஷனை அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னா அதுக்கு பேர் டிஸ்க்ரிஷன். நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுக்கு நமக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. மாலஃபைடு, வேணும்னே பர்பஸிவாக வந்து ஏமாத்துறது, இரலவெண்ட் கண்டிஷன்,
கண்டிஷன்ஸே இல்லாமல் சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்காண்டி வந்து ஃபைன் வாங்குறது. கரெக்டாக வந்துட்டு இருந்திருப்பார், ஆனால் வேறு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி வந்து பணம் வாங்குறது. லீவிங் அவுட் ரெலவெண்ட் கண்டிஷன், கரெக்டாக சொல்ல வேண்டிய கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, சில விஷயம் இதுதான் இதுக்கான ரீசன்னு சொல்லி இருக்க வேண்டிய கண்டிஷன்ஸை சொல்லாமல் விட்டுறது, அதான் லீவிங் அவுட் ரெலவெண்ட் கண்டிஷன். அப்புறம் ஆர்பிட்ரரி ஆர்டர், அப்புறம் இம்ப்ராப்பர் பர்பஸ், சரியில்லாத ஒரு பர்பஸ்க்காண்டி ஃபைன் கலெக்ட் பண்ணுறது. கலரபிள் எக்ஸசைஸ் ஆஃப் பவர், இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. கலரபிள் எக்ஸசைஸ் ஆஃப் பவர்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பவர் வந்து ஓரளவு தான், ஆனால் அந்த பவரை மட்டும் அவர் எக்ஸசைஸ் பண்ணாமல் அவர் பவருக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் அதுக்கு மேலே பண்ணது வந்து பாதிக்கப்பட்ட பர்சனுக்கு வந்து தெரியலை. அதுக்கு பேர் தான் கலரபிள் எக்ஸசைஸ் ஆஃப் பவர். ஆக்ட் அண்டர் டிக்டேஷன்னா வேறு ஒரு ஆள் சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் இருக்கும், சில கரெக்டாக வர்றவன்ட்டையே வந்து இந்த மாதிரி ருபீஸ் வாங்குன்னு சொல்லி வேறு யாராச்சும் ஒரு பொலிட்டிக்கல் மினிஸ்டரோ வேறு யாரோ வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா டிராஃபிக் போலீஸ்க்கு வேறு வழி இல்லை, கம்பல்சரியாக வந்து அந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு ஒருத்தவங்க சொல்லி இவர் வந்து பண்ணுறது தான் ஆக்ட் அண்டர் டிக்டேஷன். அப்புறம் செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன், இது கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். அடுத்து ஸ்டாச்சுட்டரி ரெமெடிஸ் அப்படி, இதுக்கு முக்கியமானது சொல்ல மாட்டேன் பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸு நடந்துச்சுன்னா நம்ம பண்ண வேண்டிய நமக்கான ரெமெடி என்ன? ஜுடிஷியல் ரிவ்யூ. கோர்ட்டில் நம்ம வந்து அதை வந்து கேஸ் போட்டோம்னா கோர்ட் அதை எடுத்து நடத்திப்பாங்க, அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லைனா ஜுடிஷியரி. இதுதான் நமக்கான ரெமெடி. அடுத்து ஸ்டாச்சுட்டரி ரெமெடி. ஸ்டாச்சுட்டில் நமக்கு சொல்லப்பட்ட ரெமெடி என்ன? அப்பீல்ஸு. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, நமக்கு எகெயின்ஸ்டாக ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னா நமக்கு அது சரின்னு படலைன்னா என்ன பண்ணலாம்? ஹைகோர்ட்டில் நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம். விச் மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஒரு ஹையர் கோர்ட்டு, அந்த கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஹைகோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஹைகோர்ட்டோட ரெஃபரன்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். என்ன ரெஃபரன்ஸு? இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு சார், இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு இது வந்து சரியாக படலை, உங்களோட ரெஃபரன்ஸ் என்ன? நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ரிவிஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை இதுக்கான கரெக்டான தீர்ப்பு என்னவாக இருக்கும்னு மட்டும் ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹைகோர்ட்டை வாங்கிக்கலாம். இதெல்லாம் நமக்கு இருக்கிற ஸ்டாச்சுட்டரி ரெமெடிஸ். அடுத்து ஆர்டினரி ஆர் ஈக்விட்டபிள் ரெமெடிஸ். ஆர்டினரி ரெமெடிஸுங்கிறது நார்மலாக வர்றது. அவன் வந்து நம்மளை தேவையில்லாமல் நம்மளை பாதிக்கப்படுத்திட்டான்னா அவனுக்கு ஜெயிலில் ஒரு 6 மாதம் ஜெயிலில் போடுறது, இல்லை ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா ஃபைன் போடுறது, இந்த மாதிரி இருக்கிற நார்மலாக இருக்கிற ரெமெடிஸ் ஆர்டினரி ரெமெடிஸ். ஈக்விட்டி ரெமெடிஸில் 3 இருக்குது. இன்ஜெக்ஷன், டிக்ளரேட்டரி ஆக்ஷன், ஆக்ஷன் ஃபார் டேமேஜஸ். அதில் ஃபஸ்ட் ஒன் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன்னா ஸ்டாப் எ திங்க், நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயத்தை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு பேர். இந்த இன்ஜெக்ஷனில் 2 டைப் இருக்குது. ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன், மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன். ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை செய்யாதன்னு சொல்கிறது. இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறவனோட லேண்டில் வந்து என்ன பண்ணிடுறாரு, பி வந்து வீடு கட்டுறாரு இல்லீகலாக. ஏவை வந்து அடித்து போட்டு போய் ஏவோட லேண்டில் பி வீடு கட்டுறாரு. இப்போது ஏ என்ன பண்ணுறாரு, கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறாரு, இந்த மாதிரி பி என்னை அடித்து போட்டு என்னோட லேண்டில் வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் பாஸ் பண்ணுவாங்க. என்ன இன்ஜெக்ஷன்? ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன். அந்த ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன் இவன் பி மேலே பாஸ் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும், அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒர்க்கை கம்பல்சரியாக இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன். ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க, அந்த ஹவுஸை ஃபர்தராக பில்ட் பண்ணாமல் ப்ரொஹிபிட் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் வந்து ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன். அடுத்தது மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன்னா இதில் 2 டைப் இருக்குது. டூ ஏ திங்க், இன்னொன்று டோன்ட் டூ ஏ திங்க். ஒரு விஷயத்தை வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஏ வந்து பீட்டை வந்து 1000 ரூபா கொடுத்துருக்காரு, அதுக்கு பதிலாக பி என்ன பண்ணணும்னா இவருக்கு டியூஷன் எடுக்கணும். இப்போது பி 1000 ரூபாயை வாங்கிட்டு ஏக்கு வந்து டியூஷன் எடுக்கலை. அப்போ வந்து ஏ வந்து என்ன கேஸ் போடுவார், நான் அவருக்கு 1000 ரூபா ஃபீஸ் கொடுத்துட்டேன் ஆனால் வந்து பி எனக்கு இன்னும் டியூஷன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டார்னா என்ன ஆகும், பி என்ன ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க டியூஷன் எடுக்கிறதுக்கு, அப்போ வந்து நீங்கள் இன்னும் ஏன் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லி மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா 2 விஷயம் இருக்குன்னு சொன்னேன். ஒரு விஷயத்தை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்ஜெக்ஷன், பீட்டை வந்து கம்பல்சரியாக நீ டியூஷன் எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கம்பல்சரியாக பி வந்து அந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்யலைன்னா அடுத்த ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ், பெனால்ட்டி, ப்ராசிக்யூஷன், ஜெயில்னு சொல்லி போகும். அது அடுத்த கேஸ். நமக்கு தேவை இங்கே இன்ஜெக்ஷன், அவ்வளோதான். இந்த இன்டர்லாக்யூட்டரி, டெம்போரரி அண்டு பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம இங்கே படிக்கிறத விட பின்னாடி இதே இன்ஜெக்ஷன் டாபிக் வேறு ஒரு ஆக்டில் வருது, அதில் நம்ம கிளியராக படிச்சுப்போம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கிற செவரல் ரெமெடிஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.